அனைவருக்கும் வணக்கம். எஸ் மீர் பாஷா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை துறையினுடைய மாநில துணைத் தலைவர் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுக்குழு உறுப்பினர் பேசுகிறேன். அதாவது இன்றைக்கு ஒரு கட்சியின் தலைவராக இருக்கின்ற சீமான் அவர்கள் காங்கிரஸை பார்த்து, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அது எந்த வகையில் சரி என்று எனக்கு புரியவில்லை. அதற்கு அவர் சொல்லும் காரணம் என்னவென்றால், கூட்டணி கட்சியின் ஓட்டுகளால் தான் வெற்றி பெற்றோம் என்கிறார். கூட்டணி என்பது அனைத்து கட்சிகளும் அனைத்து கட்சிகளுடைய ஓட்டுகளையும் வாங்கி அனைத்து கட்சியிலும் தலைமையில் உள்ள கட்சியும் அனைத்து கட்சிகளும் வெற்றி பெறுவதுதான். ஆனால் இவர் காங்கிரஸை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொன்னால் அனைத்து பேரும் தானே ராஜினாமா செய்ய வேண்டும். நமது தேசிய தலைவர், காங்கிரஸ் கமிட்டியுடைய தேசிய செயலாளர், தேசிய தலைவர் மதிப்பிற்குரிய மாணிக்கம் தாகூர் அவர்கள் பதில் அளித்திருக்கிறார், சவாலே விட்டிருக்கிறார். நான் ராஜினாமா செய்வதற்கு தயார். ஆனால் சென்ற மாதம் தமிழ்நாடு பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற உதயநிதி அவர்களை ராஜினாமா செய்யுங்கள், ஏனென்றால் அவரும் காங்கிரஸுடைய ஓட்டை வாங்கித்தான் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் ராஜினாமா செய்வதாக இருந்தால் அடுத்த 24 மணி நேரத்தில் நான் ராஜினாமா செய்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த சவாலுக்கு இதுவரை பதில் இல்லை. அதை நான் சொல்லுவது என்னவென்றால், காங்கிரஸ் கட்சி என்பது 140 ஆண்டுகளாக இருக்கும் தேசிய கட்சி. அவர்களை போய் ஒன்றுமில்லாத ஒரு காரைக்குடியிலே டெபாசிட் பணத்தை கூட வாங்காமல் தோற்று போன அனைத்து தொகுதிகளையும் டெபாசிட்டில் இருந்த ஒரு கட்சியின் தலைவர் அவர் ஆக்ரோஷமாக மக்களில் ஈடுபட வேண்டும் என்று பேசுவதற்காக அவர் எதையதையோ உளறுவது போல் பேசுவதை கடுமையான கண்டனத்திற்குரியது. மதுரையில் நேற்று ஆர்ப்பாட்டம் அதை கண்டித்து நடத்தியிருக்கிறோம். அதைப்போல் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி, நல்ல ஆட்சி பதவியேற்று 1 மாதம் தான் ஆகிறது. அதற்குள் அது சரியில்லை இது சரியில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எதிர்க்கட்சியினர். நான் ஒன்றை நினைவு கூறுகிறேன். 50 ஆண்டுகளுக்கு முன்பாக காமராஜர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், ஒரு ஆட்சி அமைந்தால் 3 மாதமோ 6 மாதமோ அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும், அதற்கு அப்புறம்தான் எந்த விமர்சனத்தை வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது கூட ஒரு சிறிய சாதாரண ஆட்களுக்கு கூட இல்லாமல் பதவியேற்று 1 மாதத்திலே ராஜினாமா செய்ய வேண்டும், இவர்கள் ஆட்சி நீடிக்காது, 3 மாதம் நீடிக்காது, 6 மாதம் என்று நீடிக்காது என்று சொல்லும் எதிர்க்கட்சி தலைவர்களுடைய பேச்சும் கடுமையான கண்டனத்திற்குரியது. அதைப்போல் கடந்த 2024 பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் ராகுல் காந்தி அவர்களை முன்னிலைப்படுத்தி எம்பி தேர்தலில் போட்டியிட்டோம், கூட்டணி வைத்து போட்டியிட்டோம். தமிழ்நாட்டிலே 100% வெற்றி கிடைத்தது. அந்த பொதுத் தேர்தலில் பொதுவாக நாடாளுமன்ற தேர்தல்னால் பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்துவோம், வெற்றி பெற்றோம். 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஒரு முதல்வரை, இங்கே மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக முன்னிறுத்தி அனைவரும் சேர்ந்து முயற்சி